ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நடத்த விரும்புகிறார். 119 சங்கீதத்தினுடைய 65 வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர் அப்படின்னு தாவீது சொல்கிறார். தாவீது ஒரு பயங்கரமான ஒரு போர் வீரன், யுத்தத்தில் பழக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு நல்ல ராஜா. இன்றைக்கி கூட இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் போய் சும்மா டேவிட் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னால் டென்ஷன் ஆயிடுவானுங்க யூதர்கள். கிங் டேவிட் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தலைமுறை தாவீதுடைய ராஜ்யத்தை கற்று இன்னி வரைக்கும் சிட்டி ஆஃப் டேவிட். இன்றைக்கி தாவீதுடைய பேரை கத்தரை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் தாவீதை நன்றாய் நடத்தின ஒன்று இருக்குமானால் தேவ வசனம் மட்டும்தான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தாவே, உமது வசனத்தின்படியும் உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். கடைசி வரைக்கும் உங்களுடைய வசனத்தின்படி நடத்துவீங்க சப்பான்னு சொல்கிறேன். இன்றைக்கி எது உங்களை நடத்துது? மனிதர்களுடைய ஆலோசனையா, இல்லை உங்கள் சுய ஆலோசனைகளா, பிசாசினுடைய ஆலோசனையா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனையா? இது எல்லாம் நடத்தக்கூடாதுங்க. உங்களை ஒன்று தான் நடத்தணும். அது ஏசப்பனுடைய வார்த்தை மாத்திரம் தான். அப்போ நீங்கள் ஏசப்பனுடைய வார்த்தையை நேசிக்கும் போது, அதான் நேற்று வாசித்தோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக. நீங்கள் அவர் வேர்டை லவ் பண்ணி பாருங்களேன், அந்த வேர்டு உங்களை நடத்தும். இப்படி போ, இப்படி செய்யாத, இந்த வழியில் போ, இந்த வழியில் போனால் நல்ல காரியத்தை நீ செய்யலாம், நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது தாவீதுனுடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதமாக இன்னி வரைக்கும் வச்சுருக்கிறாருன்னா அது ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர் நடக்க ஆரம்பித்தான். அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே உங்கள் வசனத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு கேட்பீங்களா? உங்கள் வசனத்தின்படி நடத்துங்க ஆண்டவர். கேட்டு பாருங்கள். இந்த நாள் முழுவதும், உங்கள் ஆயுசு காலம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதம் நடத்துவார். கர்த்தர் தான் உங்களை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.